அப்பா. என் அப்பாவுக்கு 4 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். 3 அக்காங்க, ஒரு தம்பி இவங்களோட பிறந்தவர். எங்கள் பாட்டி இவங்களை வளர்க்குறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டுருக்காங்க. இவரால் 5ஆவதுக்கு மேலே படிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றி 3 அக்காங்களுக்கு கல்யாணம் பண்ணி தம்பியை நல்லபடியாக வளர்த்துருக்காரு. எந்த மாதிரி வேலைன்னா, சைக்கிள் ஷாப்பில் வேலை பார்த்துருக்காரு, ரொட்டி கடையில் வேலை பார்த்துருக்காரு, ரயில்வேஸில் வேலை பார்த்துருக்காரு, மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு குடும்பத்தை வளர்த்து விட்டு அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி அவருக்கு 5 பசங்க. நாங்கள் எங்களெல்லாரையும் படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு 84 வயசில் அவர் சாகும்போது நாங்கள் 5 பேர் மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவையும் சேர்த்து 6 பேரையும் கோட்டீஸ்வரர்களாக ஆக்கிட்டு செத்து போயிட்டார். இதுதான் அவருடைய கதை சுருக்கம். அவர் எந்த மாதிரியான ஒரு பணக்காரர்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முத்து படம் ஷூட்டிங் போது OMR ரோடில் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தது. அந்த குதிரை ரேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது ரஜினி சார் வந்து மீனா என்ன கண்ணன் டோட்டல் யூனிட்டுக்கு வந்து இன்றைக்கி லஞ்ச் நம்ம இடத்துல அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் பெரிய டேபிள்லாம் போட்டு அந்த தோப்பில் பெருசாக லஞ்ச் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அந்த தோப்பில் வேலை செய்ய வந்தவங்கெல்லாம் வந்து என்கிட்ட முதலாளி வணக்கம் முதலாளின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது அவர் பார்த்துட்டு, இப்பா அவர் டைரக்டர்ப்பா, அவரை போய் முதலாளின்ற, நான் தான் இந்த இடத்துக்கு முதலாளி அப்படின்னாரு. இல்லைங்க, அவங்க அப்பா பெரிய முதலாளிங்க, அவரோட புள்ள இல்லை, அதனால சொன்னாங்க. அப்படியே அவங்களுக்கு இங்கே இடம் இருக்காங்க. நம்ம சார் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது, தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது. அப்படியே எத்தனை ஏக்கர் இருக்குது? 108 ஏக்கர் இருக்குது சார். அப்படியே பார்த்துட்டு, உங்களை போய் நான் அங்கே கூட்டு வந்தேன், 18 ஏக்கர் வச்சு பெருசாக நான் உங்களுக்கு காமிக்கிறது கூட்டு வந்தேன்னே சொல்லுவேன். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் ஃபேமஸ்ஸு பணக்காரர் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்து அன்னிலேருந்து என்ன முதலியார் தான் கூப்பிடுவார் ரஜினி சார். எங்கள் அப்பா அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய சைடில் மட்டுமே ஒரு 1000 பேர் மேலே குடும்பத்தில் இருக்காங்க. அதில் ஏதாவது யாராவது அந்த ஃபேமிலியில் பிரச்சனை வந்ததுன்னா எங்கள் அப்பாட்ட தான் வருவார். எங்கள் அப்பா நாட்டாமை மாதிரி உட்காந்துருந்தாருன்னா யாரும் இந்த நாட்டாமையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க கூட பின்னாடி தான் நின்று பேசுவாங்க, கை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் நாட்டாமைக்கு. ஸோ அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறது தான், தேய் சைடு அம்மா சொல்கிறது கேள்றேன்னா அவ்வளோதான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பானவர். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்களை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அது கோபமாகட்டும், அது பணிவாகட்டும், கனிவாகட்டும், எல்லா விஷயமே. ஏதாவது ஒரு மேட்டர் செஞ்சார்னா அது வந்து பயங்கர கான்சன்ட்ரேஷனோட செய்வார். அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவர் காட்ஃபாதர் மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அட் சேம் டைம் வந்து எனக்கு இன்னொரு விஷயத்துலேயே அவர் இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் செலவு பண்ண மாட்டார். தேவையான விஷயத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவார், தேவையில்லாத விஷயத்தில் செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட தூக்கி குப்பையில் போட்டோம்னா அது 10 ரூபாடா, வெறும் 10 ரூபா உன் கையில் கொடுக்குறேன், அது தூக்கி குப்பையில் போடுவியா, நீ எடுத்து அதை மடிச்சு வை, வரும் எங்கேயாவது எப்பாவது யூஸ் ஆகும்னு. இது எதுக்கு ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணுன்ற ஒரு கொள்கை உடையவர். இதுதான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. நான் வந்து படங்கள் பண்ணும்போது அனாவசியமான செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் ஆச்சு. அவர் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காரு, சந்தோஷமாக தான் சொல்லியிருக்காரு. முன்னாடியெல்லாம் என்னை வந்து மணிமோதியார் வராரு, சுப்பிரமணிய மொழியார் வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ KS ரவிக்குமார் அப்பா வராருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக தான் சொல்லியிருக்காரு. நான் அம்மாட்ட சொன்னேன், நான் வெளியில் போய் ரவிக்குமார்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது, KS ரவிக்குமார்னா தான் தெரியும். அந்த KS யார்? K சுப்பிரமணியம் எங்கள் அப்பா. ஸோ அவர் எனக்குள்ள பணிவில், கனிவில், கண்டிப்பில், அந்த சிக்கனத்தில், எல்லா விஷயத்துலையும், உழைப்பில், எல்லா விஷயத்துலையும் என் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். நான் இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் அவர் என் பசங்க மூலிமா வாழ்வார். ஏன்னா என் பசங்களுக்கும் நான் அதையே தான் கற்றுக் கொடுத்துருக்கேன்.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணுன்னா. இன் ஷார்ட், அவர் இல்லாமல் நான் அவ்வளோ பெரிய ஆளே ஆயிருக்க முடியாது. அதுதான் சுருக்கம். இன்றைக்கி நான் ஊரெல்லாம் தெரிகிறேன்னா நான் சினிமாவில் வந்ததுனால தெரிஞ்சிருக்கலாம், அது வேறு விஷயம். நான் சினிமாவில் இப்படி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இத்தனை வருஷம் நான் வந்து ஃபீல்டில் இருக்கிறதுக்கும் காரணம் என்னுடைய காட்ஃபாதர், மை ஃபாதர் கேஎஸ் சுப்பிரமணி முதலியார். என்னுடைய பழைய அந்த சுகமான நினைவுகளை மீண்டும் எனக்கு நினைவுக்கு கொண்டு வந்த சமுத்திரக்கனிக்கு என்றென்றும் நன்றியுடன் கேஎஸ் ரவிக்குமார்.